الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய 12 சந்தர்ப்பங்களை நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இதில் முதலாவது சந்தர்ப்பமாக நாம் பார்க்க போவது முதல் சந்தர்ப்பம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய இந்த வசனம் 7வது அத்தியாயத்தின் 200வது வசனம். அதாவது தீய ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது, இதில் முதலாவது சந்தர்ப்பமாக நாம் பார்ப்போம். தீய ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது ஷைத்தான் தீய ஊசலாட்டங்களை, தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான். அப்போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லது அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவ்வாறு நாம் சொல்லலாம். குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி தருகிறான்? வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸகுன் ஃபஸ்தஇத் பில்லாஹ் இன்னஹு ஸமீஉன் அலீம். ஷைத்தான் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை மனதில் ஊசலாடச் செய்து தவறு செய்ய உம்மை தூண்டினால் அப்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. மெய்யாகவே அவன் செவியேற்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். எனவே ஷைத்தான் தவறான ஒரு எண்ணத்தை, ஊசலாட்டத்தை மனதில் அவன் ஏற்படுத்துகின்ற போது அந்த தீய எண்ணத்துக்கு, ஊசலாட்டத்துக்கு நாம் இடமளித்து விடாமல், அவனுக்கு நாம் வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை வழங்கி விடாமல் நாம் உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் சொல்ல வேண்டும். அதே போன்று நீங்கள் இதே கருத்தை தரக்கூடிய மற்றும் ஒரு வசனத்தை 41வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். எனவே இதில் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது சந்தர்ப்பமாக இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 2வது சந்தர்ப்பம். அப்ப இது நாங்க தீய ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய இடம். அடுத்து நாம் பார்ப்போம் 2வது இடம், ஷைத்தானின் அந்த தீய ஷைத்தானிடமிருந்து, ஷைத்தான்கள் நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்களில் 2வது இடமாக இதில் பார்ப்போம். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தன் வீட்டாரிடம் இல்லற உறவில் அவர்கள் ஈடுபடுகின்ற போது இவ்வாறு ஓதிக்கொள்ளுங்கள்: பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. இவ்வாறு அவர்கள் ஓதும் போது, இறைவா, ஷைத்தானை எங்களிடமிருந்து விலகி இருக்க செய், எங்களுக்கு நீ அளிக்கும் சந்ததிகளிடம் இருந்தும் ஷைத்தானை விலகி இருக்க செய், ஷைத்தானை விட்டு எம்மை பாதுகாத்து விடுவாயாக. இவ்வாறு ஒருவர் ஓதுகின்ற போது, அதாவது அதன் மூலம் அல்லாஹு தஆலா அந்த அவனுடைய இல்லற அந்த உறவின் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சந்ததியை வழங்கினால்
அந்த சந்ததிக்கு ஷைத்தான் தீங்கு செய்ய மாட்டான் என அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு கூறினார்கள். எனவே ஒருவர் இல்லற உறவின் போது, ஒரு கணவன் மனைவி உடைய இல்லற உறவின் போது அவர்கள் இவ்வாறு ஓதுவார்களாக இருந்தால், பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு இவ்வாறு அந்த ஷைத்தானுடைய அந்த தீங்குகளிலிருந்து இவ்வாறு பாதுகாப்பை தேடுகின்ற போது இவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம் சிறப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கப்படுமாக இருந்தால் அது ஷைத்தானின் தீங்கிலிருந்து அது பாதுகாப்பு பெறுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய இரண்டாவது சந்தர்ப்பம். அடுத்து நாம் வருவோம் மூன்றாவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம். இதை பொறுத்தவரையில் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் என்று நாம் இதை சொல்லலாம். இதற்குரிய முன்மாதிரியை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா? ஃபலம்மா வதஅத்ஹா قالت ربي إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. அவங்க எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒரு பெண் குழந்தை அவர்கள் பெற்றெடுத்ததும் அவங்க என்ன சொல்றாங்க, என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். என கூறியதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அதை அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். வல்லாஹு அலம் பிமா வதஅத் வலைஸ ذكر كالأنثى. பெண்ணை போலல்ல, அது ஆண் என்பவன் ஆண் பெண்ணை போலல்ல. மேலும் அந்த தாய் எப்படி சொன்னால், இன்னி சம்மைத்துஹா மரியம், நான் அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன் என்று சொல்லிவிட்டு இன்னி உஈதுஹா பிக வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எப்படி சொல்கிறார்கள், அதாவது இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகள் இருந்து என்ன செய்யறாங்க, பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்கிறார்கள். பாதுகாக்குமாறு உன்னிடம் காவல் தேடுகிறேன், உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாம் குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய சந்தர்ப்பம். அப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் இவ்வாறு கூறக்கூடிய ஒரு முன்மாதிரி இந்த குர்ஆனுடைய வசனத்திலே இருக்கிறது. ஒரு தாய் எவ்வாறு பிரார்த்திப்பது, யா அல்லாஹ், அதாவது என்னையும், யா அல்லாஹ், அதாவது இன்னும் அவளையும் அவளது சந்ததியையும், அதுல எப்படி வருதுன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், அவளையும் அவளது சந்ததியையும் ஷைத்தானுடைய அந்த தீங்குகள் இருந்து பாதுகாப்பாயாக என்று இந்த துஆ இதில் ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம். இந்த முன்மாதிரி என்ன, குறிப்பாக தாய்மார்கள், குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த முன்மாதிரியை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மூன்றாவது சந்தர்ப்பம். அடுத்து நாம் வருவோம் நான்காவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம். அல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது, அல் குர்ஆனை ஒருவர் ஓத ஆரம்பிக்கின்ற போது நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லது அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவ்வாறாக நாம் பாதுகாப்பு தேடுவோம். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் தனது தூதரை பார்த்து சொல்றார், அதாவது நீங்கள் குர்ஆனை ஓதும் போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நீங்க செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது 16வது அத்தியாயத்தினுடைய 98வது வசனமாக இது இடம்பெறுகிறது. எனவே குர்ஆனை நாம் ஓத ஆரம்பிக்கின்ற போது தீய எண்ணங்கள், தவறான ஊசலாட்டங்கள் வராமல் இருப்பதற்காக, ஷைத்தானுடைய குறுக்கீடுகள் வராமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்வது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் என்ன செய்வது, ஓத ஆரம்பிப்பது. என்று பலரும் இந்த கட்டளையை என்ன செய்யறாங்க, அலட்சியப்படுத்தலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி என்ன செய்வதில்லை, ஓதுவதை அவர்கள் ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். குர்ஆனை நாம் எந்த இடத்தில் நாம் ஓத ஆரம்பித்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிதான் நாம் ஓத ஆரம்பிக்க வேண்டும். இது நான்காவது சந்தர்ப்பம். அடுத்து நாம் வருவோம், இதில் 5வது சந்தர்ப்பத்துக்கு வருவோம். ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல, அதாவது ஷைத்தான் இவ்வாறான சந்தேகங்களை ஏற்படுத்தும் போது நமது உள்ளத்தில், இந்த செய்தி புகாரில 3276வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்ன செய்வான், ஷைத்தான் உங்களிடம் வருவான். யத்தி ஷைத்தானு அஹதக்கும், ஒருவரிடம் ஷைத்தான் வந்து இதை படைத்தது யார், இதை படைத்தது யார் என்று இப்படியே கேட்டுக்கொண்டே வருவான். உள்ளத்தில் அப்படியான எண்ணங்கள் உருவாகும், உள்ளத்தில் அவ்வாறான எண்ணங்களை அவன் உருவாக்குவான். இவ்வாறு கேட்டுவிட்டு
கடைசியில் உன் இறைவனை படைத்தது யார்? மன் ஹலக ரப்பக், உன் இறைவனை படைத்தது யார்? இப்படியான ஒரு எண்ணத்தை ஷைத்தான் உருவாக்குவான். இவ்வாறான ஒரு எண்ணத்தை இவ்வாறான ஒரு எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டு விடும் போது என்ன செய்ய வேண்டும்? அதாவது அந்த நிலையை ஒருவன் அடைந்து விட்டால், அப்படியான ஒரு எண்ணம் அவனுக்குள் உருவாகிவிட்டால் அவன் உடனே என்ன செய்ய வேண்டும்? அதாவது அதிலிருந்து அவன் பாதுகாப்பு தேட வேண்டும். வல்யஸ்தஇத் பில்லாஹி வல்யன்தஹி, அப்ப அந்த ஷைத்தானை விட்டு என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின்ஹா என்று சொல்லி பாதுகாப்பு தேடி அந்த சிந்தனையிலிருந்து உடனே அவன் விடுபட்டு விட வேண்டும், அதிலிருந்து விலகி கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள். ஷைத்தான் இப்படியான ஒரு எண்ணங்களை உருவாக்கும் போது உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த எண்ணங்களுக்கு இடமளித்து விடாமல் உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின்ஹா என்று சொல்லி இவ்வாறு நாம் கூறுவது. எனவே இது நாம் இதில் 5ஆவதாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். அடுத்து நாம் வருவோம் 6ஆவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம். அதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இது தொழுகையில் ஏற்பட்டார். இந்த ஊசலாட்டம் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தொழுகையில் ஏற்படும் போது ஒரு நபித்தோழர், யாரு? உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிடுகிறார். என்ன முறையிடுகிறார்? அதாவது எனக்கும் எனது தொழுகைக்கும் எனது ஓதலுக்கும் இடையில் ஷைத்தான் என்ன செய்கிறான்? குறுக்கிடுகிறான், குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அப்படி என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அவன் ஷைத்தான் தான். அவன் யார்? ஷைத்தான். அவனது பேர் ஹன்சப் என்று சொல்கிறார்கள். அவனது பேர் தான் ஹன்சப். அப்ப இவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் தொழுகையிலே நீங்கள் உணரும் போது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது. இவ்வாறு சொல்லிவிட்டு நீங்க இடப்பக்கமாக என்ன செய்யுங்க? 3 முறை துப்பிக்கொள்ளுங்கள். உமிழ் நீர் வராத அமைப்பில் ஒரு 3 முறை என்ன செய்வது? இடப்பக்கமாக நாம் திரும்பி துப்பிக்கொள்ளுதல். அவர் சொல்றார், ஃபஃஅல்து ذلك, நான் இவ்வாறு செய்தேன். அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான்? அவனை என்னிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டான். அந்த நிலை மாறிவிட்டது. அப்ப தொழுகையில இப்படியான எண்ணங்கள் என்ன செய்கிறது? வருகின்ற போது ஷைத்தான் இப்படியான ஊசலாட்டங்களை தொழுகையில் ஏற்படுத்தும் போது, இவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்தும் போது அதற்கு அழகிய தீர்வை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது, இடப்பக்கமாக நாம் என்ன செய்வது? 3 முறை நாம் உமிழ் நீர் வராத அமைப்பிலே 3 முறை துப்பிக் கொள்ளுதல் என்ற இந்த முறை. அப்ப இதில் நாம் பார்க்கக்கூடிய 6ஆவது சந்தர்ப்பம், ஷைத்தான் தொழுகையில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வருவோம் 7ஆவது சந்தர்ப்பத்துக்கு வருவோம். ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய வேண்டிய 7ஆவது சந்தர்ப்பம், அதாவது கெட்ட கனவுகள் கண்டால், மோசமான கனவுகள், பயங்கரமான கனவுகள் இவ்வாறு காணுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நல்ல கனவுகள் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளவைகள், அதே போன்று விரும்பாத தீய கனவுகள் என்பது ஷைத்தானின் புறத்தில் உள்ளவைகள். அவ்வாறான வெறுக்கத்தக்க கனவுகளை நீங்கள் கண்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தனது இடப்பக்கம் என்ன செய்யட்டும்? துப்பிக்கொள்ளட்டும். இடப்பக்கம் துப்பிக்கொள்ளட்டும். அதே போன்று ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் அவர் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவர் சொல்வதன் மூலம் என்ன செய்யாது? அந்த கனவு எந்த ஒரு பாதிப்பையும் அவருக்குள் ஏற்படுத்தாது. ஷைத்தான் என்ன செய்ய முடியாது? அதன் மூலம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இது அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரில 7005வது செய்தியாக வருகிறது. இன்னும் சில ரிவாயத்துகள் 3 முறை துப்பிக் கொள்ளுங்கள் இடப்பக்கம் என்றும் செய்திகள் வருகிறது. அவ்வாறு துப்பிக்கொண்டு என்ன செய்வது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது என்ன செய்யாது? அந்த கனவின் மூலம், அந்த பயங்கரமான கனவின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நிகழாது, ஷைத்தானுக்கு ஏற்படுத்த முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டார்கள். எனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய 7ஆவது சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கெட்ட கனவுகள், பயங்கரமான மோசமான கனவுகளை காணும் போது இந்த வழிமுறை, இதுவும் நாங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்களில் ஒரு இடம். இது நாங்கள் இதில் 7ஆவதாக பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்போம் 8ஆவது இடம். அந்த 8ஆவது இடத்தை பொறுத்தவரையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த கொட்டாவி, இந்த ஒரு கொட்டாய் விடுகிறார். ஒரு கொட்டாயை விட்டு விட்டால் ரசூலுல்லாஹ் கொட்டாவியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கடா? இன்னமா ஹுவ மினஷ் ஷைத்தான், அது ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளதுதான், அது ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளதுதான். இப்ப கனவை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மோசமான கனவுகள், கெட்ட கனவுகள் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளவைகள் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய தீர்வை சொல்றாங்க. என்ன? நீங்கள் இடப்பக்கமாக துப்பிக் கொள்ளுங்கள், என்ன அவனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று. ஆனா கொட்டாவியை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் அங்கு இது ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னாலும் இங்கு ரசூலுல்லாஹ் அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லவில்லை. இங்க என்ன சொல்லித்தாராங்கண்டா? ஃபல் யருத்தஹு மஸ்ததா, அதை நீங்கள் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்துங்கள், அதை தடுத்துக் கொள்ளுங்க. கொட்டாவை நீங்க என்ன செய்யுங்க? அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க.
இன்னொரு சில ரிவாயத்துல கையை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட வாயை மூடிக்கொள்ளுங்கள்ன்றாங்க. ஏன்னா வாயை திறக்கும் போது ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுகிறான் என்று வருகிறது சில ரிவாயத்துகள்ல. இன்னும் சில ரிவாயத்துல ஹாண்டு அவன் சத்தமிட்டு அப்படி சொல்லும் போது என்ன செய்யறான், ஷைத்தான் சிரிக்கிறான். இந்த செயலை பார்த்து ஷைத்தான் என்ன செய்கிறான், சிரிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே ரசூலுல்லாஹ் இந்த செய்தி சொல்றாங்க, தும்மலை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் கொட்டாவியை வெறுக்கிறான். ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இரஹ்முக்கல்லாஹ்னு சொல்ல வேண்டும். அவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் அவருக்கு இரஹ்முக்கல்லாஹ்னு சொல்வது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளில் உள்ள ஒரு விஷயம். அதே நேரத்தில் கொட்டாவியை பொறுத்தவரை அது ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளது. ஏன்னா நிறைய பேர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு செய்திகள் வரல, அப்படி வரல. ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளதான் கொட்டாவி. ஆனால் அங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க வரல. என்ன வருது, அதை இயன்றவரை தடுத்துக் கொள்ளுங்கள் வருது. இயன்றவரை அதை என்ன செய்யுங்க, தடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்ற கூட கையை வைத்து வாயை மூடிக்கொள்ளுங்கள். அதே போல ஹாண்டு சொல்லக்கூடாது, ஹா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் அவ்வாறு சொல்வது என்பது ஷைத்தான் சிரிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே நான் இது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதற்குரிய இடம் அல்ல, அதுக்குரிய இடம் அல்ல. இதை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த செய்திங்க நான் போட்டது. ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, ஆனா அப்படி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி தரவில்லை. ஒரு கொட்டாய் விட்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதற்கோ அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதற்கோ அப்படி எதுவும் செய்திகள் இடம்பெறவில்லை. அதை இயன்றவரை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று தான் வருகிறது. எனவே இதை நாம் இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அடுத்து நாம் வருவோம். இதில் 8வது சந்தர்ப்பம், 8வது இடம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் சொல்லுவதற்குரிய இடங்கள்ல, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சேவல் கூவதை நீங்கள் கேட்டால் என்ன செய்ய, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்று துஆ செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் அவனது ஃபضலை கேளுங்கள். எப்படி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்று துஆ செய்யுங்க. என்றால் ஒரு மலக்கை பார்த்து விட்டது. அதே நேரத்தில் கழுதை கத்தும் சத்தத்தை நீங்கள் கேட்டால் ஃபதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், நீங்க என்ன செய்யுங்க, அதாவது அந்த ஷைத்தானுடைய ஷர்ரை விட்டு, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப நாங்க இந்த இடத்துல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது என்ன செய்து விட்டது, அந்த கழுதை ஒரு ஷைத்தானை பார்த்து விட்டது, அதனால் தான் என்ன செய்கிறது, அது கத்துகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த இடத்தில் நாம் என்ன செய்வது, ஒரு கழுதை கத்தக்கூடிய ஓசையை நாம் கேட்டால், சப்தத்தை கேட்டால், அந்த இடத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது இதில் நாம் பார்க்கக்கூடிய 8வது இடம், 8வது சந்தர்ப்பம். அடுத்து நாம் வருவோம். இதில் 9வது சந்தர்ப்பம், ஒரு கழிவறைக்குள் நுழைவதற்கு முன்னால என்ன செய்வது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி, மினல் குபுஸி வல் கபாயிஸி அல்லது மினல் குபுஸி வல் கபாயிஸி என்று சொல்வது. எனவே இதில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் இதுல எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்கன்னு சொன்னாலும் இதுவும் என்னதான், அதாவது இழிவான பண்பாடுகள் ஆகியவற்றை தூண்டும் ஷைத்தானை விட்டும், ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரில் 142வது செய்தி. இன்னும் சில ரிவாயத்தில் அஊது பில்லாஹி மினல் குபுஸி வல் கபாயிஸி என்றும் வருகிறது. அஊது பில்லாஹி மினல் குபுஸி வல் கபாயிஸி என்றும் சொல்லலாம். அதே போல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி என்றும் இரண்டு மாதிரி என்ன செய்யலாம், சொல்லலாம். 2 முறைகளும் ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. அப்ப எனவே இது நாம் என்னது, இதுவும் ஒரு சந்தர்ப்பம். கழிவறைக்குள் என்ன செய்வது, நுழைவதற்கு முன்னால் நாம் இவ்வாறு பாதுகாப்பு தேடுவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி என்று சொல்லி கூறிக்கொள்வது. அடுத்து நாம் வருவோம். இதில் 10வது சந்தர்ப்பத்துக்கு வருவோம். ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டவுடன் என்ன செய்ய வேண்டும், இதுதான் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான தீர்வு. என்ன தீர்வு, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கோபம் ஏற்பட்டவுடன் அவங்க என்ன பேசுறாங்க என்பதையெல்லாம் மறந்து விடுவார்கள், இருக்கக்கூடிய இடத்தை மறந்து விடுவாங்க, யார் முன்னால் இருக்கிறாங்க என்பதையெல்லாம் மறந்து விடுவார்கள். மார்க்கம் என்ன சொல்லி தருது, கோபம் ஏற்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, 2 பேர் இப்படி அவங்க கோபப்பட்டு ஏசிக்கொள்வதை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு வார்த்தையை அறிவேன், அதை அவர்கள் சொல்வார்கள் என்றால் அவருடைய கோபம் என்ன செய்துவிடும், தணிந்து விடும். கோபம் தணிந்து விடும். இது வஹீன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அது என்ன, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்ப எனவே அந்த மனிதருக்கு இது சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதை நீங்க சொன்னீங்கன்னா என்ன உங்களிருந்து கோபம் தணிந்து விடும். அவ்வாறு அந்த மக்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நீங்கள் செவியேற்கவில்லையா? அப்போது அந்த மனிதர் சொல்றார், நான் ஒரு பைத்தியக்காரன் அல்ல என்று சொல்கிறார். பாருங்க, அந்த கோபம் என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காத ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளுகிறது. இந்த அளவுக்கு ஒருவரை தள்ளி விடுகிறது என்றால் எவ்வளவு ஆபத்து என்று பாருங்க கோபம்.
அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க என்று சொல்லும் போது சொல்றார், நான் என்ன நான் ஒரு பைத்தியக்காரன் கிடையாது என்றார். எவ்வளவு அவருடைய கோபம் தலைக்கேறி இருக்கிறது என்று பாருங்க. இவ்வளவு மோசமானதான் கோபம். ஷைத்தான் என்ன செய்வான்? இவ்வாறு கோபத்தை அவன் உருவாக்குவான், ஏற்படுத்துவான். எனவே இதற்கு மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அழகிய தீர்வுதான் ஒரு கோபம் ஏற்பட்டவுடன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது அல்லாத மற்ற அனைத்தையும் சொல்வார்கள், இதை சொல்ல மாட்டார்கள். கோபம் வந்தவுடன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவார்கள். இதை சொன்னாங்கன்னா கோபம் தணிந்து விடும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது. எனவே இதற்கு மிக அழகான தீர்வாக மார்க்கம் சொல்லித் தருகிறது கோபம் ஏற்பட்டவுடன். அப்ப இது நாங்க பாதுகாப்பு தேடுவதற்குரிய இடங்கள்ல இது 10வது. அடுத்து நாங்க பார்ப்போம் 11வது இடமாக இது நாங்க மாலையில் ஓத வேண்டிய இந்த துஆக்கள். மாலையில் ஓத வேண்டிய துஆக்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல இது நாங்க அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற இந்த துஆ. இது நாங்க ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்துல இறங்கினால் இந்த துஆவை ஓதலாம். இதில் படைப்பினங்களின் தீங்கை விட்டும், அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் என்று சொன்னால் இப்லீஸ் ஷைத்தானும் அல்லாஹ்வுடைய படைப்பில் நின்றும் உள்ளவர்கள் தான். எனவே அவர்களுடைய ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதையும் இது உள்ளடக்குகிறது. ஷர்ரிமா ஹலக் என்பதின் மூலம். அதே மாதிரி நீங்க பிரயாணத்தில் எடுத்தீங்கன்னா பிரயாணத்துல நிறைய இது சம்பந்தப்படுவேன். பிரயாணத்தில் அன்றைய மக்கா காஃபிர்கள் குறைஷிகள் எல்லாம் ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்துல போய் இறங்கினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஜின்களிடம் தான் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஷிர்க்கைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த விஷயம் என்ன? நீங்கள் அப்படி பாதுகாப்பு தேடக்கூடாது. அது ஷிர்க். யாரிடம்? அல்லாஹ்விடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும். பாதுகாப்பு தேட யாரிடம்? அல்லாஹ்விடம். அதற்குரிய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். மாலையில் இதை நாம் ஓதலாம். ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்தில் இறங்கும் போது இதை ஓதினால் என்ன செய்து எந்த ஒன்றும் தீங்கு செய்யாது, தீங்கு இழைக்காது என்று நாங்கள் செய்திகளை பார்க்கிறோம். இந்த செய்தி முஸ்லிம்ல 5248வது செய்தியாக வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இதில் நேரடியாக ஷைத்தான் என்ற வார்த்தை இதில் இடம்பெறாவிட்டாலும் மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அந்த வார்த்தை இல்ல என்ன செய்து அவன் படைத்தவற்றின் தீங்கு என்று சொல்லும் போது ஷைத்தான் இப்லீஸ் ஷைத்தான்களும் அல்லாஹ்வுடைய படைப்பில் நின்றும் உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த துஆ என்பது அவர்களுடைய ஷர்ரை விட்டு நம்மை என்ன செய்துவிடும்? பாதுகாக்கக்கூடிய ஒரு துஆ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாலையில் ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்தில் இறங்கினால் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்களாக நாம் இதை பார்க்கலாம். அடுத்து நாம் இதில் இறுதியாக அதாவது இதில் நாம் பார்க்கக்கூடிய 12வது இடம் இதுல பாதுகாப்பு தேடுவதற்கான, அதாவது பிள்ளைகளுக்கு தீங்குகள் ஏற்படும் என்று ஒரு அஞ்சுகின்ற போது, பிள்ளைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் என்று அஞ்சுகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வது? ஒரு அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா என்று ஓதுவது. இவ்வாறு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தனது பேர பிள்ளைகளுக்கு ஓதி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு ஓதி இருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், அப்ப ஷைத்தான் மின் குல்லி ஷைத்தான், ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், அதே போன்று நச்சு பிராணியிடமிருந்தும், அதே போன்று என்ன தீ எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் நான் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று வரக்கூடிய இந்த வார்த்தைகள். அப்ப அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. எனவே இன்றைய இந்த பாடத்தில் நாம் என்ன செய்தோம்? அதாவது 12 இடங்களை நாம் பார்த்தோம். 12 இடங்கள். இந்த இடங்கள் என்ன? அதாவது ஷைத்தானின் அந்த ஷர்ரிலிருந்து, ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து, ஷைத்தானிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்கள். நாம் உண்மையில் அல்லாஹ்விடம் தான் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதன் மூலம் தான் நமக்கு என்ன செய்யும்? முழுமையான அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவனது சூழ்ச்சிகள் என்பவைகள் அவ்வளவு பயங்கரமானவைகள். அவ்வளவு பயங்கரமானவைகள். அதே போல் நாங்கள் பார்க்கிறோம் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் என்ற அத்தியாயங்களும் பாதுகாப்புக்கு மிக சிறந்த முறைகள், மிக சிறந்த 2 அத்தியாயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாதுகாப்பு தேடுவதற்கு மிகச்சிறந்த 2 அத்தியாயங்கள் தான் சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸ். அதில் நாங்கள் பார்க்கிறோம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அவன் படைத்தவற்றின் தீங்கில் இருந்து. அதுல அந்த ஷைத்தான்களும் அதிலே வந்து விடுவார்கள். அதுல வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், இரவனுடைய இருள் மூடிக்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்குகள். வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், முடிச்சுகள் ஓதக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டு. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும். அதே போன்று குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ்
இதுல அல் ஹன்னாஸ் என்பவன் யாருதான்? அவன் மறைந்திருந்து உள்ளத்தில் தீய எண்ணங்களை ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவன். மனித உள்ளங்கள் ஏற்படுத்தக்கூடியவன். அவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய அந்த ரப்பை கொண்டு, ஆட்சியாளனை கொண்டு, மனிதர்களுடைய இலாகை கொண்டு, மனிதர்களுடைய ரப்பை கொண்டு, மனிதர்களுடைய ஆட்சியாளனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இப்படி இந்த அல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லாம் சொல்லி பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய இந்த உயரிய திருநாமங்களை சொல்லி பாதுகாப்பு தேடுகிறோம் என்றால் அவனுடைய சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பில் நாம் இந்த பகுதி என்ன செய்தோம், இப்போது நாம் பார்த்தோம். நமது அடுத்த வகுப்பு இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் நாங்கள் ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்சம் நிறுத்தி விட்டு இன்னொரு சரியா 10 நிமிடங்கள் நீங்க இந்த இதுல இணைந்து கொள்ளுங்கள்.